ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன்களுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இருந்தாலுமே இது வரைக்குமே ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல. இந்த ரிசல்ட்டை குறித்து நிறைய பேர் நிறைய வதந்திகள்லாம் வந்து பார்த்தோன்னா பரப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வதந்திகள்லாம் வந்து உண்மையா வருமா வராதா ரிசல்ட் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ரிசல்ட்டில் பணப்பட்டுப்பாடுகள்லாம் வந்து ஏற்கனவே வந்து நடந்துடுச்சு. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இனிமேல் ரிசல்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வதந்திகள்லாம் வந்து வந்துட்டு இருக்குது. இந்த வதந்திகள்லாம் வந்து உண்மையா இந்த ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய வதந்திகளும் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஏன் இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல, அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் வந்து போயிருக்கு. ரிசல்ட்டை குறித்து நிறைய பேர் இதெல்லாம் வந்து சொல்கிறாங்களா, உண்மையாக பணப்பட்டுப்பாடுகள்லாம் நடந்திருக்கமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இருந்தாலுமே இந்த ரேஷன்களுடைய ரிசல்ட்டு கன்ஃபார்மாக இந்த டேட்டில் அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டு தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. கன்ஃபார்மாக நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டும் பொறுத்தளவுக்கு இன்னும் ஒரு 2 நாட்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு தகவல் வெளியே அனைவரையுமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து வெளியே இருக்குது. இருந்தாலும் இந்த ரேஷன்களுடைய வேலையில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் வந்து இருக்குது. என்ன சந்தேகம் அப்படின்னா இதில் வந்து நிறைய குளறுபடிகள் வந்து நடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு, எதனால் இனிமே இந்த ரிசல்ட் அப்டேட் வந்து கொடுக்கல, அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் வந்து போய்ட்டு இருக்குது, செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் முடித்திருக்காங்களா இல்லையா, எதனால் அப்டேட் கொடுக்கல, டிஆர் ஆஃபீஸ் மூலமாக என்ன தகவல் கொடுத்துருக்காங்க, கூட்டுத்துறை அமைச்சர் நேற்று செய்தியாளர்கள் வந்து சந்திக்கும் போது என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லெட்டர்கள்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்த உடனே எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வதந்திகளாம் பரப்புகிறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி சந்தேகங்களாக வந்து இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு தான். இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் அனைவருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னுமே அப்டேட் கொடுக்கல. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏற்கனவே டிசம்பர் மாதமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டு இனிமேல் கொடுக்கல. இப்போ மார்ச் வந்து ஆகிடுச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் வந்து முடிய போகுது. இனிமே கொடுக்கல. இந்த ரிசல்ட்டு எப்போ வெளியாகும் அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருந்திருந்த நிலையில் தான் இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. ஒரு சூப்பரான அப்டேட் தான். இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில வதந்திகளாம் வந்து பரப்புகிறாங்க. இந்த வதந்திகளாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பாதீங்க, வந்து ரிசல்ட் வராது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய பணப்பாட்டுப்பாடுகள்லாம் நடந்து முடிந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக யாரெல்லாம் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி டிஆர் ஆஃபீஸ் மூலமாக ஒரு தகவலும் கிடைத்திருக்கு. சில பேரும் வந்து சொல்கிறாங்க. அதனால் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வதந்திகள் வந்து இந்த ரிசல்ட் வராது, நம்மளாம் செலக்ட் ஆக மாட்டோம், இதனால் வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வதந்திகள் வந்து சொல்கிறாங்க. யாரும் நம்பி நீங்கள் வந்து ஏமாறாதீங்க. எதுவும் கம்ப்ளைண்ட்டும் இது மாதிரி வந்து பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். அந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு மார்ச்சுக்குள்ளே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கன்ஃபார்மாக சொல்லிவிடுவாங்க, கொடுத்துருவாங்க. இந்த நிலையில் தான் திங்கட்கிழமைலேருந்தே மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இந்த தகவலின்படியில் தான் ரேஷன் கடையுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் வந்து வெளியே இருக்குது. இந்த வதந்திகளை மட்டும் யாருமே நம்பாதீங்க. இதில் வந்து எந்த ஒரு பணப்பட்டுப்பாடுகளும் வந்து நடக்கலை, நேர்மையான முறையில் தான் நடக்குது. ஓரளவுவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நேர்முக தேர்வில் பெண்கள் தான் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுரிமையாகவே கொடுத்துருக்காங்க. முன்னுரிமைன்னு படித்தீங்கன்னா முதல் பட்டதாரி, இந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
முன்னுரிமை வழங்கியிருக்காங்க. ஸோ இதிலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு லெட்டர் வந்திருக்கு இல்லையா? முதல் பட்டதாரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் ஒரு இது குடுத்துருக்க மாட்டோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்டின் அடிப்படையில நாங்க உங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒரு சில பேருக்கு ஸோ குடுத்துருந்தாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேரெல்லாம் நம்ம வந்து செலக்ட் ஆயிருக்கோம் அப்படின்ற மாரி மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்டு தான் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ஜியோ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா, இன்று காலை வெளியாயிருக்கு அப்படின்ற மாரி தகவல் வெளியாயிருக்கு. அனைவருமே எதிர்பார்த்த மாரி. ஸோ நாளை மறுநாள் இருந்து நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாரி அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அப்டேட் அதாக தான் வந்து இருக்கு. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. அடுத்ததாக இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு செலக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் முடித்திருக்காங்களா? இல்லையா? உண்மையான நிலவரம் வந்து என்ன? எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும் ஹெவி ஒர்க் இருந்த காரணத்தினால எங்களோட ரிசல்ட்ட வந்து அவங்க வந்து அ ச மெரிட் லிஸ்ட் வந்து எங்களால பண்ண முடியல அப்படின்ற மாரி கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. இதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த காரணத்தினால இப்ப ஸோ ச பிப்ரவரி 2ண்ட் வீக்ல தான் நம்மளுக்கு வந்து ஆரம்பிச்சாங்க. இதிலிருந்து இது வரைக்குமே ஒரு 80, 90% வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடித்திருக்காங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் முடித்திருக்காங்க. அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் திங்கட்கிழமை வந்து மாவட்ட வாரியாக ரிசல்ட் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே அப்டேட் குடுப்பாங்க ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு முடித்துட்டாங்க அப்டின்னா, அதில அடுத்தடுத்து ஒரு மாவட்டத்துக்கு அப்டேட் குடுக்குறாங்க அப்டின்னா, அதே மாரி ஒரு 2, 3 நாட்கள் கழித்து இன்னொரு மாவட்டத்துக்கு அப்டேட் குடுப்பாங்க. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாத காலங்களாகவே இந்த ரிசல்ட் அப்டேட் குடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. மார்ச்சுக்குள்ளே ஒரு மாதத்துக்குள்ளே அனைத்து மாவட்டத்துக்குமே நம்மளுக்கு ரிசல்ட்டு குடுத்துருவோம் அப்படின்றத டிஆர் ஆஃபீஸ் மூலமாகவே தகவல் வெளியாயிருக்கு. அதனால் செலக்ஷன் ப்ராசஸிங் பொறுத்தளவுக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். இதில வந்து எக்ஸாம் கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க இல்லையா? இந்த நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதுக்கப்புறம் 10த், 12ல எவ்வளோ கட் ஆஃப் வைத்திருக்கீங்க 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் நம்பளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து நேர்முகத் தேர்வு நடந்திருக்கு. இதில நீங்க வந்து செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா, அதில முன்னுரிமைப்படின்னு அனைவரையுமே செலக்ட் பண்ணுங்க. அதுவும் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கணும். அதிலும் சீனியாரிட்டி அடிப்படையில அனைவருமே இதில வந்து வேலை வந்து வழங்கியிருக்கோம் அப்படின்றத தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமாகவே சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸிங்லாம் நடந்திருக்கு. அதனால் வதந்திகள பொறுத்தளவுக்கு யாருமே இந்த ரிசல்ட் குறித்து தவறுதலாகவே சொன்னாங்க அப்படின்னா, யாரும் நம்பாதீங்க. பணப்பட்டுப்பாடுகள் வந்து நடக்குமா அப்படின்னா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலுமே அவ்வளோ அனைத்துமே நடந்துட்டு அப்படின்னா, சொ காட்டிக் குடுத்துற மாட்டாங்க இல்லையா? பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஒண்ணு ஒரு சிலது மட்டும் தான் நடக்கும். இருந்தாலும் அந்த வதந்திகள் வந்து ரிசல்ட் வராது. ரிசல்ட் ஏற்கனவே வந்து அவங்கலாம் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி ஒரு சில பேரெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வராது. வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல. அதனால ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் நம்ம எதிர்பார்த்த மாரி திங்கட்கிழமைலேருந்தே மாவட்ட வாரியாக ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. நீங்க ரிசல்ட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலுக்குள்ளே 37 மாவட்டத்துக்குமே லிங்க் இருக்கு. அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா, வெப்சைட் மூலமாக டிஆர்பி ஆல் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் அப்படி குடுத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டாவே உங்களுடைய மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.